நிறைய பேர் வந்து மகாபெரியவர் பற்றி பேசின வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வரும். அதை பார்க்கும்போது சிலருக்கு மிகைப்படுத்தி சொல்கிறாங்களோன்னு தோணும். ஆனால் அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கூடவே நின்று நம்மளை வழி நடத்துகிற ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன். கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் ஓடி தேட்டருக்குள்ளார காலைல ஒரு 7:30 8 கூட்டிட்டு போகிறாங்க. 12:30 மணி வரைக்கும் வெளியில் டாக்டர்ஸ் வந்து 11:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ். ஸோ 3.5 ஹவர்ஸ் டு 4 ஹவர்ஸ் அதனுடைய ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ உள்ளார போயிட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளார அம்மாவை அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த மொமெண்ட் வந்து என்னோட மொபைலில் வந்து ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர்னு சொல்லிட்டு அந்த சாண்டிங் வந்து என்னோட மொபைலில் ப்ளே பண்ணிட்டு ஒரு அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த லாபியில் போயிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டேன். ஓடிக்கிட்டே இருக்கு, நான் அழுதுகிட்டே இருக்கேன். என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல் தான், எனக்கு எதுவுமே இல்லை, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உள்ளார போனவங்க பத்திரமா வரணும், அது வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற தாட்டே இல்லை. சாண்டிங் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே காதில் வாங்கிக்கிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா உள்ளார போயிட்டு வெளியில் வர வரைக்கும், அந்த மொமெண்ட் வரைக்கும் எனக்கு வேறு எந்த வேண்டுதலும் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவுமே மகாபெரியவரை பயங்கரமாக கும்பிடுவாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியிலே நிறைய பேர் இருக்காங்க. அதில் எங்கள் அம்மாவும் வந்து பயங்கரமாக கும்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மொமெண்ட் எங்கள் அம்மா உள்ளார போயிட்டு வெளியில் வர வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, அவங்க உள்ளார போகிறவங்க எப்படி வந்தாங்கனாலும் அவங்க உங்கள் பொறுப்பு. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் உங்கள் இதில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நான் கேட்ட அந்த சாண்டிங் இருக்குல்ல, அது வந்து எனக்கு உள்ளார கொடுத்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், அல்லது அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக போயிட்டு அது வந்து டாக்டர்ஸ் ஆர் த சர்ஜன்ஸ், இல்லை சர்ஜன்ஸ் தான் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் பியாண்ட் தட் அந்த சர்ஜரிக்குள்ளார மகாபெரியவருடைய ஒரு பிளெஸ்ஸிங்கும் இருந்து தான் நான் இன்னமும் நம்புகிறேன்.